ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 3 சென்டிலான ஒரு பழைய வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் பக்கத்தில் உங்களுக்கு வந்துட்டு ரோடு, கால்வாய் அண்ட் வீடு. இவங்க பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ரோட்லேருந்து பாதை எடுத்து இந்த வீடெல்லாம் அமைஞ்சிருக்குது. இதே போல் தான் இதே போல் தான் நமக்கு வந்துட்டு இந்த வீடு வரும். ஸோ என்ன அப்படின்னாச்சுன்னா, தற்சமயம் நம்மளுக்கு வந்துட்டு ரோடு அண்டு ஆறு, அதுக்கப்புறம் வந்து ஆறுனா கால்வாய்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. இதில் வந்து ஒரு பாலம் போட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும், இல்லைனாலும் உங்களுக்கு பாதை இருக்குது. ஸோ இந்த 3 சென்டிலான பழைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நாகர்கோயில், அடுத்து பார்த்திங்கன்னா எரச்சகுளம், நாவல்காட்டிலேருந்து உங்களுக்கு ரைட்டில் வந்தாச்சுன்னா உங்களுக்கு ஆண்டித்தோப்புன்னுபாங்க. இந்த ஆண்டித்தோப்பு அடுத்த ஊர் அப்படி பார்த்தீங்கன்னா சீதப்பால். இந்த சீதப்பாலில் தான் மெயின் பஸ் ரோடு, அதாவது சீதப்பால் மெயின் பஸ் ரோட்டில் அமைஞ்ச ஒரு பழைய வீட்டை தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம். பாருங்கள், இந்த பச்சை கலர் வீடு, அதாவது ரோட்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அமைஞ்ச ஒரு பச்சை கலர் வீடு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 சென்ட் பரப்பளவில் இந்த பழைய வீடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு தான், அதாவது பழைய வீடு ஓட்டு வீடு தான். இதில் முன்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாமரம் இருக்குது. மாமரம் அப்படி சொல்லியாச்சுன்னா செங்கவருக்கு அப்படிம்பாங்க. நல்ல மிகுந்த சுவையுள்ள ஒரு மாமரம் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செந்தங்கு அப்படிம்பாங்க, சிவப்பு இளநீ கொண்ட ஒரு மரம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு தென்னை மரம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றி உங்களுக்கு வாழை மரம் வச்சு விட்ருக்காங்க. ஸோ மொத்தம் 3 சென்ட். இவங்களை வந்து வீட்டுக்கெல்லாம் மதிப்பில்லை, வீடும் பழைய வீடு தான், வீட்டுக்கு மதிப்பில்லை. ஒன்லி பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா 3 சென்ட்டுக்கு தான் கேட்குறாங்க. 3 சென்ட்டுக்கு அவங்க மொத்தம் ஒரு சென்ட்டுக்கு 5 லட்சம் வீதம் மட்டும், 3 சென்ட்டுக்கு 15 லட்சம் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடை வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு மதிப்பில்லை, 15 லட்சத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாவப்பட்ட மக்கள் வந்து வாங்கி இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வாடகை கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். அப்படி எந்த பர்பஸ் வேணாலும் பண்ணலாம், இல்லைனா வாங்கி ஒரு பெரிய வீடு போடனாலும் நீங்கள் போடலாம். மொத்தம் உங்களுக்கு 15 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இந்த வீடு உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ பாருங்கள், இது வீட்டுக்கு பின்னால் இவ்வளோ இடங்கள் தாராளமாக இருக்குது. பார்க்குறீங்க, வீட்டுக்கு பின்னால் உங்களுக்கு வந்து மரங்கள் இருக்க தான் செய்யுது. இதில் இப்போ வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான். நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே குடியிருப்புகள் தான். நம்ம வீட்டுக்கு முன்னால் பஸ் ரோட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குது. வீட்டுக்கு முன்னாலே பஸ் ஸ்டாப் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா எனி டைம் சொல்லி இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அரை மணிக்கு ஒரு பஸ் வரும். ஸோ அதனால் பஸ் வசதியும் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடை நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். மொத்தம் 15 லட்ச ரூபா ஃபைனல், ஒரே ப்ரைஸ் தான். மொத்தம் 15 லட்ச ரூபா கொடுத்தாச்சுன்னா இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாகும். ஸோ பாருங்கள், வீட்டுக்குள்ளே நம்ம எடுக்க முடியல, ஏன்னா திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளால் எடுக்க முடியல. ஸோ சீதப்பால் ஏரியாவில் 15 லட்சத்துக்கு உங்களுக்கு வீடு வேணுன்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஓகே, அப்படிப்பட்ட இந்த 15 லட்சம் மதிப்புள்ள பழைய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர் நிலம் தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த சேனல் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.